இவங்க 2 பேரும் ஏற்கனவே பிஎஸ்என்எல்ல குற்றவாளிகள் 2 பேருமே. இப்போ அவன் அண்ணனை குற்றவாளியாக்க தம்பி அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு லீகல் நோட்டீஸும் அனுப்பிட்டார். அங்கேருந்து கலாநிதி மாறனுக்கு நோட்டீஸ் வந்துருச்சு, உங்கள் மேலே இது மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதுக்கு கலாநிதி மாறன் எல்லாம் பொய் அப்படின்ட்டு இப்போ ஆரம்பித்து விட்டது. இப்போ ஈடியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் வெளிநாட்டு வர்த்தகம், சவுத் ஆஃப்ரிக்காவில் கிரிக்கெட் டீமை வாங்கியிருக்கார் கலாநிதி மாறன், அதெல்லாம் அளவுக்கு இது சட்டவிரோத பணிமாற்றத்தில் எடுத்தாங்கன்னா கலாநிதி மாறன் பிரச்சனையில் மாட்டுவார், அவரை கைது கூட செய்யலாம். அப்போ தயாநிதி மாறன் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்துவார். இப்போ தயாநிதி மாறன் என்ன பண்ணிட்டாருன்னா ஐடியாவோட கருணாநிதி குடும்பத்தை இழுத்துட்டார். அவங்க பங்கு மாற்றினது செல்லாது. அப்போ அவங்ககிட்ட போய் என்ன சொல்லுவார், இப்போது உங்கள் பங்கும் செல்லாதுன்ட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி கிடைக்கும், அதனால் உங்களுக்காகவும் சேர்ந்து பேசுகிறேன், கொஞ்சம் நீங்கள் சென்ட்ரல் லெவல்கிட்ட சொல்லி அமித்ஷாட்ட சொல்லி நமக்கு இவருக்கு இதை விசாரிக்க சொல்லுங்கள். கலாநிதி மாறன் பங்கு மாற்றினது செல்லாதுன்னு கொண்டு வந்தால் சன் டிவியில் பாதிக்கு மேலே நம்ம கைக்கு வந்துடும். உங்கள் பங்கு எங்கள் பங்கு எல்லாத்தையும் இது பண்ணால் 2003 கலாநிதி மாறன் பேரில் ஒரு பங்கு கூட இல்லை, இதை மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா சன் டிவியே நம்ம கையில் வந்துடும் அப்படின்னு ஆசை கட்டுறாரு. அதனால் இந்த குடும்பம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஸ்டாலின் அதுக்காகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி எப்போவுமே எங்கே போனாலும் பின்னாடியே போவார். தயாநிதி மாறன் பார்லிமெண்ட்டில் பேசும்போது உதயநிதி வாழ்க, எதுக்குன்னா இப்போ இதுக்கு தான் அண்ணனை கவுக்கிறது. இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்களா, இல்லை ஸ்டாலின் நம்மளே 1 லட்சம் கோடிக்கு மேலே சம்பாதிச்சுட்டேன், சன் டிவி எதுக்கு, நமக்கு தான் கருணாநிதி டிவின்னு வச்சுட்டோமேனு விட்டு கொடுக்குறாரா, அழகிரின்னு சொல்ல போகிறார். இதை வச்சு இருக்கு. இப்போ பஞ்சாயத்து வெளியில் சந்தி சிரித்து விட்டது. இனிமேல் பல பூகம்பங்கள் ஏற்படும் அவர்கள் குடும்பத்தில். சன் டிவி கலாநிதி மாறன் கையில் இருக்கப் போகிறதா, இல்லை ஸ்டாலின், அழகிரி அண்டு தயாநிதி இவங்கெல்லாம் சேர்ந்து அதை திருப்பி பறிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது மிக விரைவில் தெரிய வரும். இப்போவே சன் டிவியோட ஷேரெல்லாம் விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதில் போட்டவெல்லாம் அண்ணன் தம்பி சண்டை வந்துருச்சு, இனி என்ன ஆகுமோன்னு சொல்லி என் நம்பிக்கை போயிடுச்சு. அதனால் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கவிழ்வதற்கு ரெடியாக இருக்குது.